லைஃப்பை பற்றி எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இதுதான் லைஃப்பில் இதுதான் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவோட தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நம்மளோட அந்த ஒப்பீனியன் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக நம்ம லைஃபை வந்து புரட்டி போடுற மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து வாழ்க்கையில் வந்து நடக்கும். பிகாஸ் லைஃப் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள். Today I am going to review about this novella, Metamorphosis, written by Franz Kafka. ஒவ்வொரு ரைட்டருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் இருக்கும் அவரோட ரைட்டிங்கில். ஸோ ஃப்ரான்ஸ் காஃப்காவை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்டோரியில் வர கேரக்டர் மூலமா நம்மளோட இன்னர் மைண்ட் கூட கான்வர்சேஷன் பண்ணுவார். இதுதான் காஃப்காவோட ஸ்டைல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மெட்டாமார்ஃபோசிஸ் அப்படிங்கிறது வந்து காஃப்காவோட ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ரைட்டிங். இந்த ஸ்டோரியை பற்றி ஒரு ஷார்ட் நரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஹியூமன் வந்து ஒரு இன்செக்டாக மாறிடுறாரு. அந்த சிச்சுவேஷன் வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இது வந்து காஃப்கா வந்து அவரோட ஸ்டைல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மெட்டாமார்ஃபோசிஸ் இந்த ஸ்டோரியோட ஒரு மெயின் கேரக்டர் வந்து கிரீகர் சாம்சா. ஸோ கிரீகர் சாம்சா வந்து ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேனாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சாம்சா அவரோட அப்பா, அம்மா, எங்கர் சிஸ்டர். ஸோ இவங்க வந்து ஒரு 2 ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலியில் வந்து ஒன்லி ஏர்னிங் மெம்பர் வந்து கிரீகர் தான். ஸோ அவரோட சேலரியில் தான் வந்து ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட அப்பாவோட ஒரு பிஸ்னஸ் லாஸில் ஏற்பட்ட ஒரு கடனையும் வந்து கிரீகர் தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான் கிரீகரோட ஃபேமிலி சிச்சுவேஷன். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு ஒரு நாள் வரைக்கும். பட் ஒன் டே கிரீகர் வந்து வழக்கமாக வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அவரோட பாடியில் வந்து ஒரு அன்யூஷுவல் பெயினை வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு வந்து நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. பட் அந்த டைமில் வந்து அவரோட பாடி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து அவர் நோட் பண்ணுறாரு. ஸோ ஹியூமனாக இருந்த அவர் வந்து ஒரு ஹாரிபிள் வெர்மின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஜெயண்ட் இன்செக்டாக வந்து அவரோட பாடி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இது வந்து ஒரு கெட்ட கனவாக தான் அவர் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்காரு. பட் நேராக புரியுது வந்து இது கனவு இல்லை. ஸோ உண்மையிலேயே நம்மளோட பாடி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிரீகர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மீன் டைம் வந்து கிரீகரை தேடி அவரோட ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சீஃப் கிளர்க் வந்து வீட்டுக்கு வந்து வராரு. ஸோ கிரீகர் எங்க அவர் ஆஃபீஸ்க்கு ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி என்கொயரி பண்ணுறாரு. ஸோ கிரீகரோட பேரண்ட்ஸ் வந்து அந்த சீஃப் கிளர்க் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கிரீகருக்கு வந்து உடம்பு சரியில்லை, கொஞ்ச நேரத்தில் வந்து ஆஃபீஸ் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த சீஃப் கிளர்க் வந்து கிரீகரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கிரீகரோட ரூமுக்கு வந்து வர ஆரம்பிக்கிறார். உள்ளே இருக்கிறது வந்து கிரீகர் இல்லை, ஒரு டிரான்ஸ்ஃபார்மான ஒரு ஜெயண்ட் இன்செக்ட். ஸோ இந்த கிரீகரை வந்து சீஃப் கிளர்க் பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங் ஆகி பேனிக் ஆகி வந்து வீட்டை விட்டு ஓடிடுறாரு. ஸோ வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இதில் கிரீகரோட அப்பா வந்து கையில் ஒரு ஸ்டிக்கை எடுத்து கிரீகரை வந்து விரட்டுறாரு. மறுபடியும் ரூமுக்குள்ளே போக சொல்லி வந்து விரட்டிட்டு வராரு. ஸோ கிரீகரும் அங்கே இங்கே முட்டி மோதி வந்து ரூமுக்குள்ள வந்து விழுந்துடுறாரு. ஸோ கிரீகரோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பீட்டபிளான சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ நேற்று வரைக்கும் ஹியூமனாக இருந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு 4 சவுத்துக்குள்ள வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. அவர் வந்து ஒரு ஜெயண்ட் இன்செக்டாக வந்து இருக்காரு. பட் அதே ஹியூமன் ஃபீலிங், இந்த ஹியூமன் மெமரி எல்லாமே அவருக்கு இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து கிரீகர் இருந்துட்டு இருக்காரு. பட் கிரீகருக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது, இது எல்லாமே ஒரு டெம்பரரி தான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சா வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி. பட் நாளாக வந்து அவருக்கு வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. அவர் வந்து ஒரு இன்செக்டாக தான் இருக்காரு. அந்த டைமில் வந்து ஹியூமன் மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அந்த இன்செக்டோட பிஹேவியர்லாம் கிரீகருக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து கிரீகரை வந்து டேக் கேர் பண்ணிக்கிற ஜாபை வந்து கிரீகரோட சிஸ்டர் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ கிரீகருக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறது, அவங்களோட ரூமை வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த ஜாப்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இனிஷியலாக. மீன்வாயில் கிரீகரோட ஃபேமிலி சிச்சுவேஷன் வந்து மோசமாக ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து ஃபினான்ஷியல் சேவிங்காக வச்சிருந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருமே வந்து இனிமேல் வந்து வேலைக்கு போனால் தான் நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அந்த டைமில் வந்து எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்காங்க, எது நம்ம டெம்பரரி அப்படின்னு நினச்சும் போது டெம்பரரி இல்லை. ஸோ கிரீகர் வந்து இனிமேல் பெர்மனெண்ட்டாக வந்து இப்படி தான் இருக்க போகிறான். ஸோ நம்ம தான் வந்து அவனை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ ஃபியூச்சரை பற்றி இனிமேல் நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளானிங் வந்து பண்ணுறாங்க. இந்த பிளானிங்கில் கிரீகர் அவங்க வந்து எப்படி வச்சு பார்க்குறாங்க, ஸோ அதுக்கு கிரீகர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு, இதுதான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஐ டோன்ட் வாண்ட் டு பி a ஸ்பாய்லர். ஸோ அதனால் ஃபுல் ஸ்டோரியை நான் நரேட் பண்ணலாம். பட் ஒன் திங் ஃபார் ஷுர், ஆத்தர் ஃப்ரான்ஸ் காஃப்கா வந்து இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் ஒரு மெட்டமார்ஃபோசிஸ் ஸ்டேஜுக்கு வந்து மாற்றுறாரு. ஸோ ரீட் பண்ணுற நம்மளை வந்து கிரீகர் சாம்சாவாக மாற்றி, ஸோ அந்த இன்செக்டாக இருக்க அந்த ஹியூமன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறார். ஒரு ஐசோலேஷன், ஸோ அதனால் வர ஒரு பெயின், ஒரு டெஸ்பரேஷன். ஸோ நம்ம வீட்டில் சுற்றி வந்து எல்லாமே நடந்துட்டுருக்கு. பட் நம்ம வந்து ஒரு தனி ரூமில் வந்து நம்மளை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ எந்த கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு மோனோட்டோனஸான லைஃபாக வந்து வாழ்ந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிரீகர் சாம்சா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலமா வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு ஃப்ரான்ஸ் காஃப்கா. இந்த ஸ்டோரியோட எண்டிங் வந்து ஒரு சிங்கிள் இன்டர்பிரிட்டேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த எண்டிங் வந்து ஒரு ட்ராஜடியா இல்லை கிரீகருக்கு அது வந்து லிபரேஷனா அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்தது. அது மட்டும் இல்லாமல் மெட்டாமார்ஃபோசிஸ் அப்படின்னா யார் மெட்டாமார்ஃபோசிஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிறது காஃப்கா வந்து ஒரு கொஸ்டின் நம்ம மைண்டில் வந்து ரைஸ் பண்ணுறாரு. ஸோ
கிரீகர் சம்சா தான் ஹியூமன்ல இருந்து இன்செக்டா வந்து மெட்டமார்ஃபோசிஸ் ஆயிருக்காரா, இல்லை கிரீகரோட ஃபேமிலி கிரீகர் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணும்போது அவரை வந்து ஒரு ஸ்டேஜில் வச்சு பார்த்தாங்க, இப்போது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாமல் அவர் வந்து ஒரு சுமையாக வந்து பார்க்குறாங்களா, ஸோ இதுதான் வந்து மெட்டமார்ஃபோசிஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து ரீடர்ஸ் மைண்டில் வந்து ரைஸ் பண்ணுறது ஃப்ரான்ஸ் காஃப்கா. ஹோல் ஸ்டோரி நரேஷனும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்டர்பிரேஷன் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ காஃப்கா வந்து என்ன சொல்ல வர, ஸோ அவரோட டீப் மீனிங் என்ன, ஸோ ஒரு கேரக்டர், ஸோ அந்த கேரக்டர் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டீப் மீனிங் வந்து கொடுக்குது. ஸோ அந்த கண்டெக்ட் எல்லாமே நமக்கு தெரியும் போது நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மெட்டமார்ஃபோசிஸ் ஆகிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். I will recommend this book for everyone to read. Good luck for your metamorphosis. Thank you.